வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் அருளிய திருப்பாவை பாடல் 11 பார்க்கப் போகின்றோம். ஆண்டாள் பிராட்டியார் தமது 11ஆம் பாடலில் ஒத்த வயதினர் ஒரு செயலை மேற்கொள்ளும்போது ஒரு சில நேரம் மனதிற்குள் போட்டி மனப்பான்மையுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மை கொண்டவளாய் என்னுடன் உள்ள கண்ணனை பெறுவதற்கு பாவை நோன்பு நான் ஏன் நோட்க வேண்டும்? வேண்டுமெனில் அவனே பாவை நோன்பு மேற்கொள்ளட்டும் என்றுதான் போட்டியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயோ? எழுந்து வா என்கிற அர்த்தத்தில் இந்த பாடலை அமைத்துள்ளார். பாடல் 11. கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழியச் சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்ற அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணம் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் என்று பாடுகின்றார். இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போமா? கன்றுகளுடன் நிற்கின்ற பசுக்கூட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றபடியால் அது தரும் பால் வளத்தினால் செழிப்பாய் வாழும் யாதவ குலத்திற்கு சத்துருக்களின் பலம் அழியும்படியாக பல யுக்திகளை மேற்கொண்டு யுத்தங்களை செய்யும் குற்றங்கள் ஒன்றுமே இல்லை. கன்றுகாலிகளோடு அமைதியாக வளமாக வாழும் கோபால வம்சத்திற்கு பொற்கொடி போன்றவளே, புற்றிலே இருக்கும் சர்ப்பத்தை போன்ற நிதம்பர தேசத்தை உடையவளே, காட்டிலே இருக்கின்ற மயில் இறகு போன்ற அழகபாரத்தை உடையவளே, வாராய். பந்துஜனமான பெண்கள் எல்லோரும் வந்து, அதாவது உன் உறவின் முறையாரும் உனது தோழிமார் எல்லாரும் திரண்டு வந்து உன் வீட்டின் முற்றத்தில் பிரவேசித்து நீலமேக சியாமல வண்ணனும் சர்வேஸ்வரனுமான நாராயணனின் திருநாமத்தை பாடிக்கொண்டு வர நீ சற்றும் சலியாமலும் ஓர் பேச்சு பேசாமலும் உறங்குவது எதற்காக? கண்ணனை உன் தோழனாக பெற்ற செல்வச்சீமாட்டியாய் நீ இருக்கின்றபடியால் அவனே வரட்டும் என்கிறபடி உறங்குகின்றாயோ? உனது எண்ணம்தான் என்ன? இவ்விதம் தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு முடிகின்றது என்கிறார் ஆண்டாள் பிராட்டியார். இறைவனின் அருளை பரிபூரணமாய் பெற்றதனால் அலட்சியம் வந்துவிடாது, மென்மேலும் அவன் அருள் பெறுவதற்கு நாம் அனுதினமும் இந்த பாடலை பாடி அனுகிரகம் பெற வேண்டும் என்பதுதான் நமது பெரியோர்கள் கூறும் வாக்கு. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.